கரூரில் 41 பேர் உயிரிழந்த துயரச் சம்பவத்தில் சம்பவ இடமான வேலுச்சாமிபுரத்தில் கடை வைத்துள்ள வணிகர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அதில் 8 பேர் நேரில் ஆஜராகி விசாரிக்கப்பட்டனர். சிபிஐ விசாரணையின் அடுத்த கட்ட நகர்வு என்ன? கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற தாவேக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். மேலும் 110 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் நகர காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் அளித்த புகாரின் பேரில் தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இணை செயலாளர் நிர்மல்குமார், மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இந்த வழக்கின் விசாரணை சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. குஜராத்தைச் சேர்ந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் கடந்த மாதம் 17ஆம் தேதி முதல் கரூரில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே கூட்ட நெரிசலில் சிக்கி உறவுகளை இழந்த 38 குடும்பங்களில் 37 குடும்பங்கள் சென்னைக்கு வந்து விஜயை சந்தித்தனர். ஆம்னி பேருந்து மூலம் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டவர்கள் மாமல்லபுரத்தில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் 46 அறைகள் முன்பதிவு செய்யப்பட்டு அங்கு தங்க வைக்கப்பட்டனர். மறுநாள் திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு தொடங்கிய சந்திப்பு மாலை 6:30 மணி வரை நீடித்தது. பல்வேறு சலசலப்புகளை ஏற்படுத்திய அந்த சந்திப்புக்கு பின்னர் அக்டோபர் 31ஆம் தேதி வேலுச்சாமிபுரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பகுதியில் உள்ள கடைகளின் உரிமையாளர்கள் மற்றும் வியாபாரிகளிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4:30 மணி வரை சிபிஐ அதிகாரிகள் வேலுச்சாமிபுரத்திற்கு சென்று அங்கு சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிட்டு நவீன கருவியான 3D லேசர் ஸ்கேனருடன் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை சிபிஐ அதிகாரிகள் தங்கியிருக்கும் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான சுற்றுலா மாளிகைக்கு வேலுச்சாமிபுரத்தில் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் கடைகள் வைத்திருக்கும் மளிகை கடைகளின் உரிமையாளர்கள் மற்றும் துணிக்கடை வியாபாரிகள், பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் உள்ளிட்ட 10 பேரை வரவழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பரப்புரையின் போது நிகழ்ந்த அசம்பாவிதங்கள் குறித்து பல்வேறு தகவல்கள் கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது. விசாரணையின் முடிவில் சிபிஐ அதிகாரிகளின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது குறித்து தெரிய வரும்.